ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக ஸ்ரீலங்கன் அடை கேக் வந்து கடையில் வாங்கின மாதிரியே எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் பொதுவாக அடை கேக்குக்குண்டே வேறையா ட்ரே இருக்குது, அதில் தான் நெட் பண்ணி செய்வாங்க. நாங்கள் இன்றைக்கி கப் கேக் ட்ரேயில் நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அடை கேக் செய்கிறதுக்கு கோகோனட் மில்க் எடுக்கணும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் இதில் பாதி கோகோனட்டு வந்து எங்களுக்கு தேவைப்படாது. இதில் ஒரு 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் அளவுக்கே நாங்கள் அளந்து எடுக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கோகோனட் ஆட் பண்ணிட்டு இதில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுக்கிறேன். சரியாக 250 ml அளவுக்கு வாட்டர் வரும். பாருங்கள், இது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கிறேன். இந்த கோகோனட்டை எங்களுக்கு திக் மில்க் மட்டும்தான் தேவைப்படும். நான் வேறையா மில்க் ஆட் பண்ணலை. இந்த 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாலே போதும். இப்போ அடுத்தது வந்து இது அப்படி ஒரு ஓரமாக வச்சுட்டு சுகர் சிரப் வந்து நாங்கள் செஞ்சு எடுக்கணும். சுகரை வந்து அந்த கெரமல் மாதிரி எடுக்கணும். அதுக்காக வேண்டி இதில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிடலும். இதில் வாட்டர் எதுவும் ஊற்றலை. இந்த மாதிரி ஸ்டவை கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி இண்டிக்கொள்ளிக்கு இது கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலருக்கு வரும். இது மிச்சம் டார்க் பிளாக் கலருக்காக வேணும். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வாட்டர் ஆட் பண்ணணும். இதில் 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கெரமல் செய்கிறதும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். மிச்சம் டார்க் கலருக்கு ஆக்கினாலும் இது வந்து கசப்பாகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலருக்கு ஆக்கி எடுத்துக்கோங்க. இங்கே நான் வந்து 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணேலும். 2 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். இது சரியாக 250 கிராம் அளவுக்கு. இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். 1 எக் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து ஏற்கனவே கெரமல் பண்ணி வச்சுருந்து இந்த கெரமல் ஆட் பண்ணுறேன். கெரமல் எல்லாத்தையும் நாங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதில் கோகோனட் மில்க்கும் 1 கப் கோகோனட் மில்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இன்றைய தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறனால ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டில் வந்து காட்டும். பாருங்கள், 1 கப் கோகோனட் மில்கையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதே மெத்தடுக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாகவே வரும். இது மாதிரி நிறைய கேக் ரெசிபிஸ் எல்லாம் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கப் கேக் ட்ரேயில் இந்த மாதிரி நல்லா பட்டர் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இது கலட்டுறதுக்கு நல்ல ஈஸியாக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய கஷ்டமாக இருந்ததுனால கப் கேக் பேப்பரை வச்சுட்டு செஞ்சாலும் உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். பட்டர் அப்ளை பண்ணதுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கோதுமாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இந்த மாதிரி செய்யக்குள்ளைக்கும் கேக் கலட்டுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே எடுத்து ட்ரேயில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்பூனால் ஆட் பண்ணக்குள்ளைக்கு இது இன்னும் நல்ல ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த கப் கேக் ட்ரேயில் வந்து சரி ஒரு 13 இல்லாட்டி 12 கேக் அளவுக்கு மாதிரி உங்களுக்கு வரும். இதே இன்க்ரீடியன்ட் அளவுகளை ஆட் பண்ணி நீங்கள் செய்யக்குள்ளைக்கு இதை அப்படியே பேக் பண்ணுறதுக்கு அவனில் எடுத்து வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ஏற்கனவே 2 மினிட்ஸுக்கு முதல் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அவன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே அவனில் வைக்கிறேன். இப்போ இதை வந்து 20 மினிட்ஸுக்கு மாதிரி நான் இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா பேக் ஆகி வந்திக்குது. இது நல்ல பேக் ஆகிரான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒட்டாமைக்கு வந்துருச்சுன்றால் இது நல்ல பேக் ஆகி வந்திருக்குது. இப்போ இதை அப்படியே கலட்டி எடுக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா தான் நான் கலட்டி எடுக்கிறேன். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல பெர்ஃபெக்டாகவே வரும். இதில் ஷேப் மட்டும்தான் கப் கேக் மாதிரி இருக்குது. மற்ற டேஸ்ட் எல்லாம் வந்து அடை கேக் மாதிரி கடையில் வாங்கின மாதிரி நல்ல பெர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.